ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தைப்பூசத்துக்கு எந்த முருகர் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா முந்தா நாள் தான் ஒருத்தர் சொன்னார், இங்கேயே கேகே நகரில் திருச்செந்தூர் முருகரே இருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால் போய் பார்க்குறதுக்காக நானும் பாப்பாவும் கிளம்பி போயிட்டு இருந்தோம். பயங்கர 4 தெரு ஃபுல்லாகவே கூட்டம். அதனால் போய் பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்தே பார்த்தோம். உண்மைதான், திருச்செந்தூர் அலங்காரம் அப்படியே இருந்தது. விபூதி அலங்காரத்தில் முடிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து தெனை அல்வா செய்யலான்ட்டு தெனை மாவு வச்சுருந்தேன். அதை கலக்கி போட்டு இப்போ வெள்ளைப்பாகு எடுத்து ஏலக்காய் நுணுக்கி போட்டு நைவேத்தியம் செஞ்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு பாப்பாவுக்கு வந்து அந்த தெனை அல்வா செய்யும் போதே கொஞ்சம் மைதா வந்து திக்னஸ்க்காக போட்டோன்னே, அம்மா இன்றைக்கி எனக்கு பரோட்டா தான் வேணும்னு அடம் பிடிச்சா. சரி அப்படின்னு மாவெல்லாம் கொடுத்து அவள் பிசைஞ்சிட்டு இருந்தா. அதுக்கு நடுவில் நான் பூஜையை முடித்து கந்தசஷ்டி கவசம் படித்து பூஜையை முடிச்சிட்டேன். இன்றைக்கி முடிச்சுட்டு வந்து பாப்பாவோட சேர்ந்து நானும் வந்து குருமா செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, சென்னை இதுபடி சால்னான்னு சொல்லுவாங்க பரோட்டாக்கு. நான் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா அரிஞ்சிட்டேன், இஞ்சி பூண்டையும் அரிஞ்சிக்கிட்டேன். பாப்பாவுக்கு அதுக்கு நடுவில் நைவேத்தியமாக பண்ணேன், அல்வாவையும் கொடுத்தேன். செம்ம டேஸ்ட்டுன்னு சொன்னால். ஸோ ஒரு கடாயில் வந்து எண்ணெய், பட்டை, சோம்பு, லவங்கம், கசகசா, பட்டை எல்லாமே போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச விழுது எடுத்து அதில் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு ஒரு நல்ல கொதி வர்ற அளவுக்கு விட்டுறணும். கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கு நடுவில் பாப்பா நல்ல பரோட்டா போட்டு அழகாக எடுத்து கொடுத்தா. ஸோ மேக்ஸை வந்து இதில் கற்றுக் கொடுத்தேன் அவளுக்கு. ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், பல ஓவல் ஷேப் எல்லா ஷேப்பான பரோட்டாவும் பார்த்தோம். ஸோ எப்படியா இருந்தாலும் சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டோம். கடைசியாக நான் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு போகலான்னு பார்த்தா, பாப்பா இன்னொரு ஸ்டெப்பு பாக்கி இருக்குமா, கடைசியாக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக தட்டி இது பண்ணி கொடுத்தா. லேயராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருந்தது. நைட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு எதுவுமே பண்ணலை. நைட்டு முடிச்சுட்டு ஒரு சொம்பு ஃபுல்லாக சுடு தண்ணி குடிச்சிட்டு 2 பேரும் படுத்துட்டோம். தேங்க்யூ.